அட்டாளைச்சேனை கிராம அபிவிருத்தி சங்கம் ஏற்பாடு செய்த சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு அட்டாளைச்சேனையில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் MACM ரியாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட நீதிபதி அல்-ஹாஃபில் NM அப்துல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்முனை நீதவான் நீதிமன்ற நீதிபதி MS சம்சுதீன் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். அட்டாளைச்சேனை தேசிய கல்வியற் கல்லூரியில் பயின்று வரும் ஆசிரிய பயிலுனர்கள் மத்தியில் மொழி அறிவினை மேம்படுத்தும் விசேட வேலைத்திட்டத்தின் கீழ் ஆங்கில வார மாதிரி நிகழ்வு இடம்பெற்றது. கல்லூரியின் கல்வி மற்றும் தர மேம்பாட்டுக்கான உபபீடாதிபதி AG அகமது நலீர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்லூரியின் பீடாதிபதி சட்டத்தரணி K புண்ணியமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அக்குரணை ட்ரீட் லைவ் மற்றும் அறம் செய்வோம் அபிவிருத்தி மன்றம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வசதி குறைந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கொட்டியாகல மத்திய பிரிவு தோட்டத்தில் இடம்பெற்றது. நிறுவனத்தின் தலைவர் ஹாசிம் டீன் மற்றும் அறம் செய்வோம் நற்பணி மன்றத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மட்டு மாவட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் ஆலோசனைக்கமைய இவை வழங்கி வைக்கப்பட்டன. மாவடிப்பள்ளியில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் உயிரிழந்த 8 பேரின் சடலங்களை மீட்டெடுப்பதற்கு உதவிய சமூக சேவை அமைப்புகளை கௌரவிக்கும் நிகழ்வு சம்மாந்துறையில் இடம்பெற்றது. சம்மாந்துறையில் உள்ள சமூக சேவை நிறுவனங்கள் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. முன்னாள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் IM அனீஃபா தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. தேர்தல் பணியில் 5 நாட்களாக ஈடுபட்ட சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, ஜனாசா நலன்புரி அமைப்புகள் உள்ளிட்ட பல அமைப்புகள் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. துணுக்காய் பிரதேசத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்திய அரசாங்கத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. யாழ் இந்திய துணை தூதுவர் கர்சு சாய் முரளினால் இவை வழங்கி வைக்கப்பட்டன.